நேற்று கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருந்துச்சு. வெளியே போகிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பாட்டு கொள்ளு ஊற வச்சேன் தோசை சுடுறதுக்காக. என்னோட ஹஸ்பண்ட் என்னது கொள்ளுல தோசையான்னு கேட்டார். எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கொஞ்சமாக பச்சரிசியும் கொள்ளும் அந்த உளுந்தங்க ஊற வச்சு ஓரம் தள்ளிட்டேன். அதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா கறி குழம்பு வச்சுருந்தேன். எப்பயுமே நான் டிஃபனுக்கெல்லாம் கறி குழம்பு அந்த மட்டன் குழம்புலாம் வச்சுருந்தா சாப்பாடை விட டிஃபனுக்கு தான் ரொம்ப டேஸ்ட்டாக தெரியும்னு சொல்லிட்டு நான் பாட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி வெங்காயம் வீட்டு மிளகாத்தூள் அண்ட் சிக்கன் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு நான் பாட்டு தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறோன்னா அப்போ தான் என் புள்ள அழுக ஆரம்பிச்சிருவான். ஸோ நான் பாதிலே போயிட்டு என்னோட ஹஸ்பண்டை கொஞ்சம் கண்டினியூ பண்ண சொல்லிட்டேன். பட் அவரும் என்னை விட டேஸ்ட்டாக சமைப்பான்னு நம்பிக்கையில் நான் அவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டேன். என்னென்னா நான் குழம்பு வைக்காமல் கொஞ்சம் கிரேவியாக வைக்க சொன்னேன். அதனால அவர் ரொம்ப கிரேவியாக வச்சுட்டாரு. பட் நல்லா தான் இருந்துச்சு. சின்ன கடாயில் வச்சாலும் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. 8 மணி நேரமாக ஊற வச்ச கொழுந்து ஜீரகம் போட்டு மிக்சியில் நல்லா ஓட்டிட்டேன். கொஞ்சம் ஃபஸ்ட்டு தோசை வந்து லைட்டாக கிளீராக மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் அப்படியே மேனேஜ் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டேன். தோசை நல்லா தான் வந்துச்சு. ஆனால் சாப்பிடும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு.